முருகபாதகன் அப்படின்ற முருகபக்தன் இருந்தார். இவருக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்திருக்காரு. முருகன் அருளால் பல நாள் கழித்து இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு முருகம்மை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை சிறந்த முருகபக்தியாக இருக்காங்க. இந்த பெண் மற்ற எல்லாரையும் எப்போவுமே முருகா முருகா அப்படின்னு தான் அழைப்பாங்க. கல்யாண வயது வருது. அப்போ இந்த பெண்ணுக்கு தனஞ்சயன் அப்படின்ற பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் சிறப்பாக வாழ்கிறாங்க. கொஞ்ச நாளில் கணவன் மட்டும் வியாபாரம் விஷயமா வெளியூர் போயிடுறான். முருகம்மை தனியாக இருக்காங்க. எப்பொழுதுமே முருகா முருகா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து கோபப்படுறாங்க முருகம்மையோட மாமியார். கணவன் திரும்பி வந்தவுடனே இவ சரியில்லைன்னு முருகம்மையை பற்றி தப்பு தப்பாக சொல்ல தனஞ்சயன் அதை நம்பி முருகம்மையோட கையை கோபத்தில் வெட்டிடுறான். அப்போ முருகனே தன்னோட பக்தையை காப்பாற்ற நேரில் வந்து முருகம்மைக்கும் அவளோட கணவனுக்கும் சேர்த்தே முக்தி கொடுக்குறாரு. அப்படி முருகம்மைக்கு முக்தி கொடுத்த இடம்தான் சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.